சொல்ல வரும் செய்தி அதுதான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்கும், யார் யார் சொன்னாலும், யார் யார் சொன்னாலும், இந்த யார் யார் என்பதிலே விளக்கம் உட்படுகிற பொழுது யார் யார் என்பதில் எல்லாரும் இவற்றை அடங்கி விடுகிறார். ஆனால் நாம் இவற்றை எப்படி எடுத்துக் கொள்ளுகிறோம் என்றால், வசதியாக நமக்கு எது தேவைகளோ, நமக்கு சாதகமாக எவைகளோ அவற்றை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அமுதமும் PSTM இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்வில் என்னை பேசுவதற்கு வாய்ப்புகள் வழங்கிய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற தலைப்பாகும். ஐயா குணா அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது என்ன தலைப்பில் உரையாற்றலாம் என்று 2-3 தலைப்புகளை சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கவிதை சம்பந்தமாக ஒரு நூலை குறிப்பிட்டு இவற்றை பற்றி பேசலாமா என்று கருத்துக்களை கேட்கிற பொழுது, ஏற்கனவே கவிதை சம்பந்தமாக பேசியிருக்கிறோம், வேறு தலைப்புகள் இருந்தால் நலம் என்று ஒரு ஆலோசனை வழங்கினார். நான் பல்வேறு தலைப்புகளில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு தோன்றியவை மெய்ப்பொருள் காண்பதறிவு என்கிற திருக்குறளிலிருந்து ஒரு சொற்றொடர். இந்த தலைப்பிலிருந்து என் பார்வையில் நான் கடந்து வந்த பயணங்களில் இருந்து சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். என்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது சொன்னதை போல், நான் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற தலைப்பில் உரையாற்றுவதால் தமிழ் இலக்கியம் படித்தவன் அல்ல, மிக சிறந்த அளவிற்கு தமிழ் இலக்கிய நுட்பமான ஆழமான புலமை பெற்றவனும் அல்ல. ஆனாலும் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்கிற தலைப்பிற்குள் வள்ளுவர் பெருந்தகையினுடைய சில குறட்களை மேற்கோள் காட்டி அவர் என்ன பொருளில் எடுத்து வைத்தார் என்பதை இந்த அவையில் எடுத்து வைக்க விரும்புகிறேன். மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகிற பொழுது, அறிவு என்பது என்ன என்பதை வள்ளுவர் அவர்கள் குறிப்பிடுகிறார். அறிவு என்றால் என்ன, எதை அறிவு என்று கொள்ளலாம் என்றால், அறிவு என்பதற்கான இதுதான் அறிவு என்று ஒரு தெளிவான ஒரு வரையறை பொதுவாக யாரும் குறிப்பிடவில்லை. அவரவர்கள் பார்வையில் இவைதான் அறிவு, இவைதான் அறிவு என்று நாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். உதாரணத்திற்காக, யார் நன்றாக நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, நினைவில் வைத்து சொல்லுகிறார்களோ, அவற்றை நாம் மிக சிறந்த அறிவு என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லது மிக சிறந்த மதிப்பெண் எடுக்கிறவரை மிக சிறந்த அறிவாளி என்று பேசுகிறோம். அல்லது பொது சமூகம் எப்படி மிக சிறந்த அறிவாளி என்று ஒருவரை அடையாளப்படுத்துகிறது என்றால், தனக்கு தெரியாத ஒரு தகவலை, தனக்கு தெரியாத ஒரு செய்தியை மற்ற ஒருவர் சொல்லப்படுகிற பொழுது வியந்து பார்ப்பதன் மூலமாக நமக்கு தெரியாத ஒரு தகவலை ஒரு பகிர்ந்து கொள்ளுகிறார், ஆகவே இவர் கற்று தேர்ந்திருக்கிறார், ஒரு அறிவாளியாக இருப்பாரோ என்றும் தான் பொதுவாக ஒரு பொது பார்வை இருக்கிறது. இப்படி ஏராளமான ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு கோணங்களிலும் அறிவை பற்றி உலகமெங்கும் அறிஞர் பெருமக்களும் ஆன்மீக பெரியவர்களும் பல்வேறு புலமை வாய்ந்தவர்களும் அறிவை பற்றி சொன்னாலும் கூட, அறிஞர் பெருந்தகை வள்ளுவர் பெருந்தகை அவர்களும் அவரும் எது அறிவு என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவர் எது அறிவு என்று சொல்வதிலே இதுதான் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறாரா என்றால், இவைதான் அறிவு என்றும் அவரும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அவரும் அவர் வாழ்வில் கடந்ததை, அவர் உணர்ந்ததை, அவர் வாழ்வில் கேட்டதை உணர்ந்து இவைகளெல்லாம் அறிவு என்று அவர் பட்டியலிடுகிறார். அந்த பட்டியலில் ஒன்றுதான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று ஒன்று. இப்படி மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொல்வதற்கு முன்னால் ஒரு படைப்பு அல்லது ஒரு அறநூல் எப்படி இருந்திருக்க வேண்டும், அந்த அறநூல் எழுதிய காலகட்டம் எந்த காலகட்டம் என்பதையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அறம் என்று ஒன்று என்றாலே அப்பொழுது அறம் என்று ஒரு இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். எவை ஒன்று இல்லையோ, இல்லாத ஒரு சமூகத்தில் இவைகளெல்லாம் தேவை என்று விரும்பி
சமூகத்திற்கு இப்படிப்பட்ட நிலைகளில் நாம் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிற கொண்டு போய்வர்கள் தான் ஒவ்வொரு படைப்பாளனும் ஒவ்வொரு எழுத்தாளனும் தன்னுடைய பதிவுகளில் வைக்கிறார்கள். அவைகள் தான் நாம் இலக்கியங்களாக புராணங்களாக நாம் அறிந்து அவற்றை எவைகள் சிறந்து என்று நாம் உணர்கிறோம், அவரவர்களுக்கு எது சரி என்று உணர்கிறோமோ தேவைப்படுகிறதோ அவற்றை எடுத்து வைத்து நாம் சிலாகிக்கிறோம், கொண்டாடுகிறோம். இவைதான் உலகத்தில் மிக சிறந்தது என்று நாம் வாதிடுகிறோம். இப்படி நாம் எடுத்து வைத்து பேசக்கூடிய நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அவரவர் பார்வைகளுக்கு உயர்ந்தவைகள் தானே தவிர அவைகள்தான் இறுதியானவை அல்லது அவைகள்தான் உறுதியானவை என்றால் பல கேள்விகளும் பல சர்ச்சைகளும் அவற்றில் உண்டு. அந்த அடிப்படையில் வள்ளுவ பெருந்தகை தன்னுடைய மெய்ப்பொருள் காண்பதை குரலிலே சொல்லுகிறார். எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார். சொல்ல ஒரு செய்தி அதுதான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், யார் யார் சொன்னாலும், யார் யார் சொன்னாலும், இந்த யார் யார் என்பதிலே விளக்கம் முற்படுகிற பொழுது யார் யார் என்பதில் எல்லாரும் இவற்றை அடங்கி விடுகிறார். ஆனால் நாம் இவற்றை எப்படி எடுத்துக் கொள்ளுகிறோம் என்றால் வசதியாக நமக்கு எது தேவைகளோ நமக்கு சாதகமாக இவைகளோ அவற்றை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு பரந்த மனப்பான்மையோடு விசாலமான பார்வையோடு அந்த வெறுப்பின்றி நாம் அணுகுவது இல்லை. நான் எந்த பார்வை எடுத்துக்கொண்டாலும் மெய்ப்பொருள் என்கிற பொருளுக்கு ஆன்மீக பிரிவர் எடுத்திருக்கிற பொருள் வேறு. இறை என்ற பொருளை வைக்கிறார். இறை என்ற பார்வையில் இருந்து மெய்ப்பொருளை ஆன்மீக பெரியோர்கள் அணுகுகிறார்கள். வள்ளுவன் இதைத்தான் சொன்னார், இறை பொருளை இறையை மேன்மைப்படுத்தி பேசுகிறார் என்று ஆன்மீகத்தின் நாட்டம் இருக்கிற இறையருளின் நாட்டம் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு தேவையான வகையில் அந்த குரலை வளைத்து கொண்டு அல்லது அவர்கள் புரிந்து கொண்டு இப்படித்தான் சொன்னார் என்று அவர்கள் அவற்றிலே தன்னுடைய பயணத்தை அல்லது அவற்றில் இடத்தில் இருக்கிற கருத்துக்களை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் பயணம் செய்கிறார்கள். ஆனால் ஒருவேளை இவர் அப்படித்தான் அதை சொன்னாரா, நான் விவாதத்துக்கு உட்படுத்தவில்லை. ஆனால் அவர் எடுத்து வைத்த பொருள் அந்த அதிகாரம் முழுவையும், அறிவுடைமை என்கிற அதிகாரம் முழுவையும், அறிவு என்கிற பொருளை எப்படியெல்லாம் அவர் கையாளப்பட்டிருக்க வேண்டும், இவைகளெல்லாம் அறிவு என்று அவர் கோணத்தில், அது கூட வள்ளுவர் கோணத்தில் சொல்லுகிறார். ஒருவேளை அது கூட உறுதியா என்றால் அவரவர்களுடைய பார்வைக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் தான் பொருந்தும். என்ன சொல்ற, எதுவைகள்லாம் அறிவு என்று சொல்றார்? அஞ்ச வேண்டியவைக்கு அஞ்சுதல் தான் அறிவு. அறிவுனா என்ன? அஞ்ச வேண்டியதுக்கு அறுதி என்று ஒரு குறளிலே சொல்லுகிறார். பின்னல் வரக்கூடியதை முன்னரே உணர்வது இருக்கிறது பார்த்தீங்களா? எதிர்காலத்தில் நடக்கூடிய ஒரு செய்தியை முன்னரே அறிந்து கொண்டு அவற்றை தீமைகளை களைந்து கொள்ள வேண்டியதுதான் அதுதான் அறிவு என்றும் சொல்லுகிறார். உயர்ந்தோரோடு ஒழுக்க நெறியோடு பழகுவதற்கு பார்த்தீங்களா? உயர்ந்தோரோடு ஒழுக்க நெறியோடு பழகி அவரோடு ஒத்து நடப்பது அதுவும் அறிவு என்கிறார். பிறருடைய துன்பத்தை தன் துன்பம் போல் காண்பது இருக்கிறது, அந்த துன்பத்தை கருதி அவர்களுக்கு நன்மையை செய்வதுதான் அறிவு என்கிறார். இவைகளெல்லாம் நாம் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் அனைவரும் கடந்துதான் வருகிறோம். இவைகளை எல்லாம் பிறர் துன்பங்களில் இருப்பது நாம் அவர் துன்பத்தை, பிறரது துன்பத்தை நம் துன்பமாக கருதுவது, பிறருடைய பழகுகிற பொழுது அந்த நட்பு கடைசி வரை பழகுகிற பொழுது எந்த நிலையில் இருக்கிறோமோ அதே நிலையோடு அதே கண்ணியத்தோடு தன்னுடைய வாழ்வின் எல்லைவரை நீடிக்க வேண்டும் என்று நினைக்கிறது, அது அறிவு என்று சொல்லுகிறார். இப்படி பல செய்திகளை அவருடைய வாழ்வில் எவைகளெல்லாம் கடந்து வந்தாரோ அவற்றை இதெல்லாம் அறிவு என்கிறார். இதுதான் அறிவு என்று அவர் அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை. இவைகளெல்லாம் அறிவு என்று அவர் பார்வையில் வைக்கிறார். அவற்றை சொல்லுகிற பொழுதுதான் எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்றும், எப்பொருள் எத்தன்மையினதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்றும், அந்த இரண்டு குறள்களுமே எப்பொருள் எத்தன்மையினை ஒன்றும் யார் யார்வாய் கேட்பது என்றும் இரண்டு சொற்றொடரை கேட்கிறார். என்னன்னா, யார் யார் சொன்னாலும் என்று சொல்ல வருகிற பொழுது சுய சிந்தனைக்கு விடுகிறார். யார் சொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் உன் சுய அறிவை உங்களுடைய சுய சிந்தனையை வைத்துக் கொண்டு நீங்கள் முடிவெடுங்கள். எதையும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்டு அதற்கான விடையை நீங்கள் உங்கள் சரி என்று படுமானால் அவற்றை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் என்று, அதுதான் அறிவு என்று சொல்லுகிறார். ஒருவேளை வள்ளுவர் சொன்னதை போல இந்திய திருநாட்டில் உலக திருநாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்கள் அல்லது எதையும் ஏன் எதற்கென்று கேள்வி கேட்டு இந்த மண்ணில் அரிய கருத்துக்கள் விதைத்த
சாக்ரட்டிஸ் ஆனாலும், இங்கர்ஸ் ஆனாலும், இன்னும் பல அறிஞர்களானாலும், இந்திய திருநாட்டில் தமிழ் திருநாட்டில் தந்தை பெரியார் ஆனாலும், பல அறிஞர் பெருமக்கள் யாரானாலும் அவர்கள் முன்வைத்த கருத்துகள் எதையும் ஏன் எதற்கு என்று கேளுங்கள். அந்த கேள்விக்கு முன்னால் கிடைக்கிற விடை, அந்த விடையின் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய நிறைவு, அவைகள் சரி என்று படுமானால் அவற்றை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் சொன்னேன், அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று நீங்கள் எவற்றையும் ஏற்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதுதான் அறிவு என்று ஒரு தளங்களில் அந்த ஒரு சிந்தனைகள் போக்குகள் இருந்து கொண்டு இருந்தது. இந்த சிந்தனை போக்கை ஒருவேளை நான் எது இன்றைக்கு சரி என்று ஏற்றுக்கொள்கிறோனோ, நான் சிந்திக்கிறேன், என் சிந்தனையில் சரி என்று ஏற்றுக்கொள்கிறேன், ஒருவேளை அது சரியா? இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அனைத்தும் என் சுய சிந்தனைக்கு, என்னுடைய அறிவுக்கு நான் பல கேள்விக்கு உட்பட்டு ஒரு பொருளை நான் ஆய்வுக்கு உட்பட்டு இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிற அனைத்தும் இன்றைக்கு சரியாக இருப்பது இது சரியா என்றால், இன்றைக்கு சரியாக இருப்பவை எதிர்காலங்களில் சரியாக இருப்பது அவற்றை நாம் அறிவோம். இன்றைக்கு எல்லாம் சரிதான், நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஆய்வுப்படுகிறோம். காலப்போக்கில் நாம் நம்முடைய மனமும் அவற்றை மறுக்கிறது. அன்றைக்கு நாம் தவறான முடிவு எடுத்து விட்டோமோ, ஒருவேளை நம்ம இப்படி எடுத்திருக்கலாமோ என்கிற ஐயப்பாடும், அல்லது நாம் எடுத்த முடிவு, நாம் எடுத்துகிற செயல், நாம் வேறு யாரும் நம்மை கட்டாயப்படுத்தவில்லை, வேறு யாரும் வலியுறுத்தவில்லை, இவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்மளை வலியுறுத்தும் சொல்லவில்லை. ஆனாலும் கூட நாம் இவர்கள் சொன்ன வழியின்படி சுய சிந்தனையால், சுய அறிவால் கேள்விகளை கேட்டு, ஏன் எதற்கு கேள்விகள் கேட்டு இன்றைக்கு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு எதிர்காலங்களில் தவறாகப்படுகிறது என்று சொன்னால், அப்ப எவை அறிவு என்ற கேள்வி உட்படுகிறது. அவர்கள் சொல்வது, வள்ளுவர் சொன்னதான், மெய்ப்பொருள் காண்பது, மெய்ப்பொருளை காணுங்கள், அந்த மெய்ப்பொருள் தான் உண்மையா, உண்மையை காணுங்கள், உண்மைதான் உண்மையா என்பது எதை தீர்மானிக்கும் என்று சொன்னால் காலம்தான் தீர்மானிக்கிறது. உண்மையை பொருளை கண்டறியுங்கள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அது யார் சொன்னாலும் அவற்றை உள்வாங்குங்கள் என்கிறார். யார் சொன்னாலும் மறுதலியுங்கள் என்று சொல்லுகிறார். யார் சொன்னாலும் நான் உண்மையை வாங்குகிறேன், யார் சொன்னாலும் மறுதளிக்கிறேன், ஆனால் அவற்றை என் அறிவுக்கு ஏற்ப நான் ஒரு முடிவெடுக்கிறேன், அந்த முடிவு இன்றைக்கு சரியாக இருக்கிறது, காலப்போக்கில் இந்த முடிவு தவறாக இருக்கு என்று சொன்னால் அவை தீர்மானிப்பது எது என்றால் காலம்தான் எது உண்மை என்பதை தீர்மானிக்கிறது என்பதை அனைவரும் அறிவோம். இவர் பல ஏராளமான உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். ஒவ்வொரு நாடுகளும் அந்த நாட்டின் மக்களினுடைய அரசாட்சியின் மூலமாக, அரசியலமைப்பின் சட்டங்கள் மூலமாக அந்த மக்களுக்கு கொண்டுகிற சட்டங்கள் திருத்தப்படுகிறது. ஒரு நாட்டில் ஒரு அரசியல் சட்டம் இயற்றப்படுகிறது, அதே அரசியல் சட்டங்கள் திருத்தங்கள் கொண்டு வரப்படுகிறது என்றால் அன்றைக்கு அந்த சட்டங்கள் சரி, அன்றைய சூழலில் அந்த சட்டங்கள் சரி. அதே சட்டம் காலப்போக்கில் மாற்றப்படுகிறது, திருத்தப்படுகிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? அன்று திருத்தப்படுவதால் ஏற்கனவே இயற்றப்பட்ட சட்டங்கள் தவறு என்று பொருளா? எப்படி பொருள்கள் வேண்டியதாக இருக்கிறது? அன்றைக்கு அந்த பொருள் சரி, அந்த சட்டங்கள் அன்றைக்கு சரி. காலம் தன்னுடைய சுழற்சிகளில் பல்வேறு மாற்றங்களை சந்தித்துக் கொண்டே வருகிறது. கல்வி, அனைவரும் கல்வியை பெறுகிறோம், கல்வியின் மூலமாக பல விளைவுகள், நாம் பலன்களை அடைகிறோம், அறிவு விரிவு செய்யப்படுகிறது, விரிவு செய்யப்படுவதாக நம்முடைய பார்வைகள் மாறுகிறது, விசால பார்வைகள் கிடைக்கிறது. அறிவியலின் காரணமாக, அறிவியல் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் காரணமாக பல்வேறு கலாச்சாரங்கள் வளர்ந்து வருகிறது. இந்த சூழலில் நாம் எது சரி என்று ஏற்றுக்கொள்வது? எவை இன்றைக்கு சரியோ இவையெல்லாம் சரியல்ல என்பதுதானே தத்துவம், இவைகள்தானே காலத்தினுடைய நிலைப்பாடுகள். ஆக எவை உண்மை, எவை உண்மை என்பதே மறுதளிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக வள்ளுவர் அவர்கள் சொல்லுகிறார்கள், மெய்ப்பொருள் காண்பது என்கிற கோணம் என்பதே மிக பரந்துபட்ட ஒரு பார்வை. இந்த பரந்துபட்டு பார்வையில் வள்ளுவர் சொன்னதை போல உண்மையை தேடுகிறார்களா என்றால் அதுதான் இல்லை. ஒவ்வொருடைய மனதிலும் ஆழ் மனது என்று ஒன்று இருக்கிறது, உள்மனம் என்று பேசுகிறோம். இந்த உள்மனம் இருக்கிறதே, அவரவர்கள் உள்மனதில் ஒவ்வொரு செய்திகள் பதிந்து கிடக்கிறது. அந்த பதிந்து கிடந்து இருப்பதை போல் தனக்கு சாதமாக ஒருவர் கருத்து சொன்னால் அவற்றை கொண்டாடுகிறோம். ஒருவரை சொல்லப்படக்கூடிய கருத்துகள் தனக்கு சாதகமாக இருக்காதா என்றும் இயங்குகிறோம். இதுதான் மனிதன இயல்பு. உள்மனதில் பதிக்கிற ஒரு செய்தி, ஆழ்மனதில் பதிக்கிற ஒரு செய்தி, அது உண்மையாகவும் இருக்கும், தவறானதாக இருக்கும், அல்லது போலித்தனமாகவும் இருக்கும்.
எல்லா செய்திகளும் நம்முடைய ஆழ் மனங்களில் பதிந்து விடுகிறது. ஆனால் அது ஆழ்மனதில் பதிந்த ஒரு செய்திகளை, அந்த கருத்துக்களை, அதற்கு சாதகமாகத்தான் செய்திகளும் நாம் கருத்துக்களையும் சிந்தனைகளை நாம் தேடுகிறோம். இப்படித்தான் எல்லாத்தையும் அணுக வேண்டியதாக இருக்கிறது. திறந்த மனதிலிருந்து பார்ப்பவர்கள் இவ்வளவு பேர், திறந்த மனநிலையிலிருந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்ப்பவர்கள் எவ்வளவு பேர் என்றால் கேள்விக்குறிதான். எவ்வளவு பெரிய சிந்தனையாளராக இருந்தாலும் கூட ஒரு பார்வையிலே வந்து நிறுத்தி விடுகிறார்கள். அதற்கு மேல் அவர்கள் சிந்தனை ஓட்டங்கள் செல்வது இல்லை. விருப்பு, வள்ளுவர் சொல்லுகிறாரே, வேண்டுதல் வேண்டாமல் வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தார்க்கு என்று. வேண்டுதல் வேண்டுமில்லாமல் வெறுப்பு இல்லாமல் எப்படி சிந்திக்க முடிகிறது? கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், மெய்ப்பொருள் என்ற தொற்றொடரை அணுகிற ஒவ்வொரு மக்கள் அணுகிற வேறு, இறை என்பர்கள் அணுகிற அந்த பொருளை அணுகிற விதம் வேறு. மாற்று சிந்தனை இருக்கக்கூடிய என்னுடைய எதையும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேளுங்கள் என்று சொல்லுகிற முற்போக்கு சிந்தனையாளர்கள் அந்த பொருளை அணுகுவது வேறு. இப்ப இரண்டு பார்வை இருக்கு. இறை பற்று இருக்கிறவர்கள், ஆன்மீக தளத்தில் பயணம் செய்கிறவர்கள் இந்த பொருளை கையாளுவதற்கும், நம்முடைய வள்ளுவர் பேராதன் சொன்னதை போல யாருவாய் கேட்பினும் என்கிற, யார் சொன்னாலும் என்ன, இறைவனையே சொன்னாலும், எந்த உயரத்தின் உச்சத்தில் இருந்தாலும், அந்த மனிதர்கள் சொன்னாலும் அவற்றையே கூட நீங்கள் மறுதளிக்க வேண்டும் என்று சொன்ன பார்வை எடுத்து வைத்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள மறுப்பது என்பதுதான் நிதர்சனமான உண்மைகள். இப்படி இந்த தலைப்பு என்பது மிக பெரிய தலைப்பு, கடல் போன்ற ஒரு தலைப்பு. இந்த கடல் போன்ற ஒரு தலைப்பில் நான் பேச முற்பட அழைப்படுகிற நிகழ்ச்சியை நான் பெரும் வாய்ப்புகள் வழங்குவதற்காக நான் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது தத்துவம் சார்ந்த தலைப்பாகவும் இருக்கிறது, இலக்கியம் சார்ந்த தலைப்பாகவும் இருக்கிறது, முற்போக்கு தளங்களில் இருந்து எடுத்து வைப்பதாகவும் இருக்கிறது. இப்படி பலரும் இந்த தலைப்பிலே பல்வேறு கோணங்கள் அடைந்திருக்கிறார்கள். இவற்றிலே இன்னொரு செய்தி என்று சொன்னால், மெய்ப்பொருளை காண்கிற பொழுது எவற்றையும் பழையற்றை நம்பாதீர்கள் என்று சொல்ல வருகிறார். காலங்காலமாக ஒன்றை நாம் கடைபிடித்து வருகிறோம் என்பதற்காக மட்டுமே ஒரு செய்தியை நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை பார்க்கிறோம். செய்திகளை பலரும் வருது. பாரதியின் பேசுகிற பொழுது சொன்னார், பாரதி தன்னுடைய காலம் பேசுகிற பொழுது சொன்னார், காலமாக நாம் ஒரு செய்தியை பின்பற்றுவதற்காக மட்டுமே அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, மெய்ப்பொருள் அதனால் அடைய வேண்டிய அவசியம் என்று பாரதி சொல்லுகிறார். என்ன சொன்னார்? முன்பு இருந்ததோர் காரணத்தாலே மூடரே பொய்யை மெய்யெனலாமோ, முன்பு இருந்ததோர் காரணத்தினாலே மூடரே பொய்யை மெய்யெனலாமோ, முன்பென சொல்லும் காலம் எதற்கு மூடரே, முன்பு என சொல்லும் காலம் எதற்கு மூடரே, ஓர் வரையறை உண்டோ, முன்பென சொல்லின், முன்பு என சொல்லின் நேற்றே முன்பேயாம், நேற்று முன்பேயாம், 3 கோடி வருடமும் முன்பேயாம், முன்பு எண்ணி இருந்தலில் புவி மேல் மொய்த்த மக்கள் எல்லாம் முனிவரோ. முன்னொரு காலத்தில் அதெல்லாம் முனிவரோ என்பதுதான் பாரதியின் கேள்வி. ஆக முன்பொரு காலத்தில் என்பதற்காக, முன்பொரு காலத்தில் நடைமுறையில் என்பதற்காக, முன்பொரு காலகட்டங்கள் காலமாக பின்பற்றுவதற்காகவே அவற்றை கடைபிடிப்பதும் அவைதான் மெய் என்று கருதுவதும் மூடத்தனம் என்கிறார் பாரதி. அவற்றை பார்க்க வேண்டாம், உங்கள் அறிவுக்கு எது சரியோ அவற்றை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என்பது பாரதி சொல்லுகிறார். என் புத்தரும் தன்னுடைய வாழ்வில் அப்படித்தான் சொல்லுகிறார். புத்தன் சொல்லுகிற பொழுதும் தன் கருத்துக்கள் முன்வைக்க பொழுது தன்னுடைய பிட்சுகளுக்கு சொல்லுகிறார், பிட்சுகளே, நன்றாக உருக்கியும் நறுக்கியும் கட்டளை கல்லில் உரைத்து பார்த்தும், நன்றாக உருக்கியும் நறுக்கியும் கட்டளை கல்லில் உரைத்து பார்த்தும் பொன்னின் மாட்டினை சோதிக்கும் அறிஞனை போல என் சொற்களை நன்றாக அலசி ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். என்னிடமிருக்கும் மதிப்பு மரியாதை காரணமாக என் சொற்களை ஏற்க வேண்டாம் என்று தன்னுடைய பிட்சுகளுக்கு புத்தர் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு வைக்கிறார். ஆக புத்தர் தன்னுடைய பிட்சுகளுக்கு சொன்னதை போல தன்னுடைய சீடர்களுக்கு ஒவ்வொரு ஆன்மீக பெரியோர்களும் முற்போக்கு சிந்தனையாளர்களும் பல்வேறு காலங்களில் அவருடைய சிந்தனைகளை விதைத்து செல்லுகிறார்கள். அந்த சிந்தனைகளையும் எடுத்து வைத்துக் கொண்டு நாம் எல்லோற்றையும் அணுக வேண்டியதாக இருக்கிறது. காலத்துக்கு காலம் பல்வேறு கருத்துகள் மாறிக்கொண்டே வருகிறது என்பதுதான் மெய்ப்பொருள் மூலமாக நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நான் கடந்த இந்த பாதை நான் உணர்ந்து கொண்ட செய்திகளை நான் பார்க்கிறேன். இப்படி மெய்ப்பொருள் என்பது இறையை பொருளை மட்டும் கோணத்தில் மட்டும் அணுகாமல்
எப்பொருள் யார் யார் வாய் கேட்கும் என்கிற சுய சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு நாம் கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வாழ்வில் அவற்றை நடவடிக்கை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா, மிகவும் சிறப்பான பேச்சு. உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் நாங்கள் முதலில் ஒரு 30 வினாடிகள் எல்லோரும் தயவு செய்து கைதட்டவும் என்று கூறுகின்றேன். நன்றி. மிகவும் நன்றி. இப்பொழுது ஈஸ்ட் லண்டன்ல இருந்து டாக்டர் ஜெகநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவரை தன்னுடைய கருத்தை கூறும்படி கேட்போம். வணக்கம் எல்லோருக்கும். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தலைப்பு, அருமையான ஒரு பேச்சு. நீங்கள் சொன்னதெல்லாம் பெரும்பாலும் எனது விளக்கத்துக்கு முறிந்தவைதான். இதில் இன்னொரு விஷயம் இருக்கின்றது. அதாவது நீங்களும் இதை சொன்னீர்கள், அறிந்தவற்றை நினைவுக்கு கொண்டாடாவிடில் அப்ப அது அறிவு மயங்கியது என்றா அல்ல நினைவு மயங்கி என்று சொல்வதா? அதை பற்றி நான் இப்பொழுது பேச வரவில்லை. இன்னொரு பேச்சிலே நானே அதை பற்றி சொல்ல போகின்றேன். அதோட அத்துடன் இந்த அறியக்கூடியவையில் யதார்த்தம் தவறுவது, 2 உதாரணம் சொல்ல போறேன். இந்த டொனால்ட் ட்ரம்ப் தோற்றவுடன் அவர் அதை சில பேர் சொல்ற ஏற்கவில்லை. நான் அவருடைய அறிவுக்கு அவரை சீட் பண்ணி விட்டார்கள் சொல்வார்கள். அதே மாதிரி தான் ஒரு பரீட்சையிலே சித்தி அடையாதவன் சரியாக படிக்கவில்லை, ஆனால் ஆசிரியரை குறை கூறுகிறான். ஆனால் அவனுக்கு அது என்ன படிக்கவில்லை என்று தெரிந்தால் தான் அவனுக்கு அறிவு வரும். இதுதான் அந்த இருக்கிற சூட்சுமம். அப்ப அறியக்கூடியவை நாங்கள் யதார்த்தம் காணாவிட்டால் அதைத்தான் மாயை என்று உளவியல் சொல்லுகிறார்கள். இப்ப பாரதி சொன்னது பொய்யை மெய் என்று எடுக்க வேண்டும் என்று இல்லை. பொய் என்று சொல்றது டெலிபரேட்லி லையிங், தெரிந்தும் நீங்க மறுத்து மாற்றி சொல்வது. அப்ப மாயையாக நீங்க எடுத்துக்கொண்டதை மெய் என்று எடுத்துக்கொண்டதுதான் சரி என்று எனக்கு படுகின்றது. ஐ ஹோப் அது எல்லாருக்கும் புரியுது என்று சொல்லி. எனிவே இன்னொரு இது சிம்பிளாக சொல்ல போனால், நாங்கள் எல்லாம் தெளிவு காண முதல் முடிவெடுக்கின்றோம். இதை அந்த சத்குரு வாசுதேவா அருமையாக சொல்லியிருக்கின்றார், ஜெகி வாசுதேவா. முடிவு இப்ப தெளிவில்லாம காண்ற முடிவு எல்லாம் டிசாஸ்டர் என்று சொல்லி, அதாவது ஆபத்துக்கோ ஆழம் தெரியாமல் காலை விடுறன்னு சொல்வார்கள் இல்லையா ஆற்றிலே, அதே மாதிரி தான். அதோட இப்ப சொல்லுகிறார்கள், இப்ப நீங்கள் சொல்வது அந்த எம்பத்தைஸ் பண்ற அந்த மற்றவருடைய நிலையை அறிந்து அதைத்தான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறார்கள். இதெல்லாம் சும்மா விளங்கப்படுத்துறதுக்கு சொல்ற பாவனை ஒழிய இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தனி ஒன்றும் இல்லை, எல்லாம் அறிவுக்குள்ளே அடங்குறது தான் அது. அதோட இப்ப சொல்கிறார்கள், நாங்கள் இதையும் படிக்கிறோம்னு சொன்னால் அன்லேர்ன் பண்ணணும். சொன்ன மாதிரி காலம் காலமா இருக்கிற சிலவற்றை நாங்கள் அன்லேர்ன் பண்ணிட்டு தான் புதுசை எடுக்கலாம். அதை அன்லேர்ன் பண்ணாம புதுசை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அவருடைய ஆழ்மனமோ என்ன மனமோ அது பதிந்திருக்கிறதோ வாட்டவ அதை அவர்கள் மாற்றி சொல்ல தயாராக இல்லை. நான் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை, ஆனால் அருமையான ஒரு பேச்சு. இதில் தளத்துல இந்த சொன்ன மாதிரி திருக்குறள் சில பேர் சொல்வார்கள் மெய்ப்பொருள் என்றால் இறைவனை காண்றேன். இல்லை, ரியாலிட்டியை காண்றதுதான். என்ன பொறுத்தவரை உண்மைதான் கடவுள், சத்தியம்தான் கடவுள். அப்ப சத்தியத்தை நாங்கள் அறிந்தால் கடவுளை காண்ற என்ற முறையில நாங்கள் இந்த திருச்சி ஆன்மீகத்தில் இருக்கோம் மொழிய எங்களுக்கு முத்தி கிடைக்க போகுது, இறைவன் எங்களுக்கு தோன்ற போறார் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அதை நான் தடை குறை கொள்ளவில்லை. ஆனால் உண்மையை நீங்கள் ஏன் அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் நானும் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நன்றி ஐயா. மிகவும் நன்றி. அடுத்ததாக தமிழ் அமுது அமைப்பாளர் குணா ஐயா, நீங்க பேசுங்க. நன்றி ஐயா. இந்த தலைப்பை என்னை உலுக்கிவிட்டது என்று நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் நம் மெய்ப்பொருளை கண்டுவிட்டால் எல்லா பிரச்சனைகளும் திறந்துவிடும். இப்போ இருக்கும் நம் சண்டை சச்சரவுகளுக்கும் இதுவரைக்கும் நடந்த சண்டை சச்சரவுகளுக்கும் நாம் மெய்ப்பொருளை காணாததுதான் மிக குற்றமாக நான் நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைந்திருக்கும் அனைத்து முன்னேற்றங்களுக்கும் சாதகங்களுக்கும் பாதங்களுக்கும் நாம் மெய்ப்பொருளை காணாததுதான் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
ஆகவே இந்த தலைப்பு எனக்கு ஐயா நன்மாறன் ஐயா சொன்ன உடனே எனக்கு மனதிற்கு சரி என்றப்பட்டது. இதுதான் நாம் பேச வேண்டிய தலைப்பு என்று. மேலும் நன்மாறன் ஐயா தலைப்பு அற்புதமாக பேசுவதில் வல்லவர். எனவே தான் நான் இந்த தலைப்பை அவருக்கு சரி என்று சொன்னேன். நான் சொன்னது போலவே அவர் இந்த தலைப்பை நன்றாக விளக்கியிருக்கிறார். வாய்ப்பளித்த PSS ஐரோப்பாவிற்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி ஐயா. அடுத்ததாக சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து குமாரசாமி பிள்ளை மாஸ்டர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் இந்த வணக்கம். முதலில் இன்றைக்கு நன்மாறன் ஐயா அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு ஆக்கப்பூர்வமான உரையை வழங்கியிருக்கின்றார் என்பது எனது கருத்து. இன்றைய காலத்துக்கு மிக மிக இன்றியமையாது. என்றால் இன்றைய வாழ்க்கையை ஊடகங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கின்றது என்பதை யாரும் மறக்க முடியாது. இப்போது யூடியூப், பேஸ்புக் போன்றதெல்லாம் அதை நம்பியே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் வணிகம் சார்ந்தவைகளாகவே இருக்கின்றன. என்றால் பணத்திற்காக எல்லா பொய்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இவற்றை கேட்பதனால்தான் இந்த பூசல் சண்டை எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே நாங்கள் எப்பொழுதும் குறிப்பாக ஊடகங்கள் சொல்ற செய்தியை உடனே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளாமல் எவ்வளவு தூரம் உண்மை என்பதை கண்டு அறிந்து அதன் பின்பு நாங்கள் நம்ப வேண்டும் என்பதுதான் நீங்கள் கூறிய கருத்து. என்றால் நாங்கள் உணர்ச்சி வசப்படுறதுக்கு காரணம், இப்போ ஒரு நாட்டிலே பிரச்சனை உருவாக்குறதுக்கு இந்த ஊடகங்கள் தான் காரணம். தேவையில்லாத பொய் வதந்தியை இருக்கிறது நம்பி மக்கள் நம்பி பல புரட்சிகள், சண்டைகள், தவறான எண்ணங்கள் நடக்கின்றது. ஆகையினாலே எந்த பொருளாக இருந்தாலும் ஒருத்தொடனே நீங்க சொன்ன மாதிரி ஏன், எதற்காக, யார் என்ற கேள்விகள் கேட்டு அதுக்கு நம்பகத்தன்மையாக உள்ள பதில்களை அறிந்துதான் நாங்கள் சென்ற வேண்டும். இது எங்களுடைய உறவுக்கும், அன்றாட உறவுக்கும் மிக ஒன்றுமையாது. என்ற உறவுகள் எதனை மேம்பட வேண்டும் என்றால் நாங்கள் கேட்கின்ற தகவல்கள் நல்ல உண்மையாக இருக்க வேண்டும். எப்படி உண்மையை கண்டறிவது என்பதை நீங்கள் வடிவாக சொன்னீர்கள். எப்பொழுதும் எதற்காக இவர் சொல்லுகின்றார், ஏன் இதை நம்ப வேண்டும், இது உண்மையா என்ற கேள்வி கேட்ட பின்பு நாங்கள் செயற்படுவோமானால் எங்களுடைய உறவுகள் மேம்படும், நாங்களும் அமைதியாக இருக்கலாம் என்பதை நீங்கள் ஆணித்தனமாக அருமையான இது என்ற சோக்ரட்டிஸும் இதைத்தான் சொன்னார். எல்லோருக்கும் தெரிஞ்சது. இப்போ சோக்ரட்டிஸை போல நாங்களும் சிந்தனையாளராக மாற வேண்டும் என்றால் எந்த நிகழ்வாக இருந்தாலும், எந்த செய்தியாக இருந்தாலும் முதலில் இது உண்மையா, ஏன் இப்படி சொல்லுகின்றார்கள், இது நம்பலாமா என்ற கேள்வியை அடுத்து தொடுத்து கொண்டு போனால் நிச்சயமாக நாங்கள் அமைதியாக வாழலாம் என்பதை நீங்கள் கூறினீர்கள். உங்களை பாராட்டுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, அருமையான கருத்தை கூறியிருந்தீர்கள். இப்பொழுது சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜாதேவி சுந்தரலிங்கம். எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். நன்மாறன் ஐயா, இன்றைய பேச்சாளர், நீங்கள் உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற ஒரு அருமையான தலைப்பிலே நீங்கள் முதலில் தொடங்கும் போது நீங்கள் அறிவு என்றால் என்ன என்று பல விளக்கங்களை நீங்கள் அழகாக கூறின. மிகவும் சிறப்பாக இருந்தது. எம்மை மிகவும் சிந்திக்க வைத்தது. ஒரு சிந்தனையை தூண்டும் விதத்தில் அறிவு என்றால் என்ன என்று நீங்கள் பல விளக்கங்களை கூறியிருந்தீர்கள். அத்துடன் யார் எதை சொன்னாலும் ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்டு அதனை அறிந்து கொள்வதுதான் சிறந்த அறிவு என்பதையும் கூறினீர்கள். இந்த உண்மையை உண்மைதான் என உணர்த்துவது காலம்தான் என்ற ஒரு அருமையான கருத்தை கூறியிருந்தீர்கள். அது மிகவும் சிறப்பாக இருந்தது. முன்பு நாங்கள் சில விஷயங்களை உண்மை என்று நம்பி இருக்கக்கூடும். ஆனால் நேற்று உண்மை என்று நம்பியது இன்று எமக்கு பொய்மையாக தோன்றக்கூடும் என்ற ஒரு விஷயத்தை உங்களுடைய பேச்சிலிருந்து நன்றாக உணரக்கூடியதாக இருந்தது. இதனை நீங்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூறிய மாதிரி எப்பொழுதும் இந்த சமூகத்திலே எங்களுடைய பழைய நம்பிக்கைகள் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. பழைய நம்பிக்கைகளில் நாங்கள் ஊறி போய் இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய அறிவு திறனை நாங்கள் திறமையாக பயன்படுத்த முடியாது. சுதந்திரமான சிந்தனையை நாங்கள் இழந்து விடுகின்றோம். அந்த கட்டுப்பாட்டினை உடைத்தெறிந்து மெய்ப்பொருள் உண்மை என்ன என்பதை உணர்வது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம் என்பதை காலம்தான் உணர்த்தும் என்றும் நீங்கள் கூறினது மிகவும் அருமையாக இருந்தது. நல்ல ஒரு
தலைப்பு ஐயா. நல்ல அருமையான உரை, மிகவும் எம்மை நன்றாக ஆழமாக சிந்திக்க வைத்த உரை. உங்களுக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்பொழுது லண்டன்ல இருந்து சுகேந்திரா தர்மகுமார், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நன்மாறன் ஐயா மிகவும் அருமையாக எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது என்று திருவள்ளுவர் இதை மிகவும் அருமையாக கூறினீர்கள். நான் யோசிக்கிறேன், இந்த மெய்ப்பொருளை எப்படி அறிவது என்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம் என்றது நீங்கள் கூறிய இதிலிருந்து தெரிய வருகிறது. அந்த மெய்ப்பொருளை நாங்கள் எங்கே தேடினாலும் அது காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் சொன்ன போல நாங்கள் சிறுவயதாக இருக்கும் போது பக்தியில் இருந்தோம், பிறகு குடும்பம் என்று வந்துவிட்டோம், பிறகு இப்போது பேர பிள்ளைகள் அப்படி என்று வரைக்க எங்களுடைய மனமும் மாறிக்கொண்டுதான் வருகிறது காலத்துக்கு காலம். முன்பு ஒரு வீட்டில் 5-6 பிள்ளைகள் இருப்பார்கள், 10-12 பிள்ளைகளும் இருந்திருக்கிறார்கள். இப்போது அப்படி செய்வது இயலாது. அதுக்கு காலம்தான் காரணம் என்றதை எல்லாம் நீங்கள் இப்போது மிகவும் அருமையாக கூறியிருக்கிறீர்கள் ஐயா. மிக்க நன்றி. மீண்டும் வந்து எங்களுக்கு வேறு அறிவுகளை புகட்டுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக டாக்டர் ஜெகநாதன், நீங்க பேசலாம். மீண்டும் அனுமதித்ததுக்கு நன்றி. இந்த ஊடகத்துல நானும் முந்தி பழி போட்டினான், ஆனால் இப்ப நான் அதை மாற்றி விட்டேன். 2 உதாரணம் சொல்ல போகிறேன். அதாவது இப்ப இலங்கையில புதிய ஜனாதிபதி பதவி ஓத்தெடுக்கைக்குள்ள அதே நேரத்துல ஒரு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஒரு டிராவல் பண்ணின ஒரு யங் மேன், அவருடைய மகன் 2 போட்டிருந்தார்கள். அப்ப மற்றவர் கேட்டார்களாம், என்னுடைய தகப்பன் பதவி ஏற்கிற, நீ இன்றைக்கு வேலை செய்யறேன். அவர் சொன்னாராம், let him do his job, I am doing my job என்று. பேருந்து யாரோ போட்டார்கள், இது ஃபேக் நியூஸ், அவருக்கு மகனே இல்லையான்னு சொல்லி. அப்ப நான் நினைச்சேன், இந்த ஃபேக் நியூஸை நீங்கள் கேட்டு போட்டு விடுங்கோ, ஆனால் அதில் என்ன பாடம் இருக்கிறன்னு எடுத்துக்கொள்ளும். அதாவது கடமையில இருக்கணும். அதே மாதிரி தான் அமிதாப் பச்சன் ஒரு ஃப்ளைட்ல போய்க்கல பக்கத்து சீட்ல ஒரு எளிமையா உடையோடு இருந்த ஒரு வயதிபர் இருந்தாராம். பேசவில்லை, ஆனால் பேச்சு கொடுத்த போது அவருக்கு அமிதாப் பச்சனை தெரியவில்லையாம். அப்ப என்ன தொழில் செய்யறேன் ஆக்டர்னு சொல்லி விட்டுட்டு ரங்கு போய் பிளைனால ரங்கேக்கில் தான் என்னுடைய பேர் அமிதாப் பச்சன் சொன்னாராம். அப்ப அவர் சொன்னாராம், என்னுடைய பேர் டாடா, இந்தியன் டாடா கம்பெனி அதிபதி. அப்ப அதுவும் நான் யோசிக்கிறேன், இதுவும் போஜோண்டு. என்னென்னு சொன்னா, நீங்கள் பிளேன்ல லாங் பிளைட்ல அறிமுகப்படுத்திக்கல பேரை சொல்லி இருப்பீர்கள். அப்ப இதெல்லாம் ஃபேக் நியூஸ்னாலும் பரவாயில்ல, ஆனால் அதுல இருக்கிற தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். அப்பதான் நான் யோசிச்சேன், இது என்ன மாதிரி என்று சொன்னால், இந்த புராண கதைகள்ல அவனுக்கு 3 கையோட பிறந்தார்கள், 3 கண்ணோட பிறந்தார்கள், அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அதுல என்ன தத்துவம் என்றதை எடுத்துக்கொள்ளணும். இப்ப கர்ணன் கவச குண்டங்களை கொடுத்தாராம். இப்ப கவச குண்டங்கள் பிறக்கைக்குள்ள வளரைக்குள்ளேயும் அது வளர்ந்து கொண்டு வந்தது. இதெல்லாம் நான் கேட்கிறேன் இல்லை, அதுல இருக்க தத்துவத்தை எடுத்துக்கொள்ளணும் மொழியை கேட்க வேண்டாம். அதே மாதிரிதான் இந்த ஃபேக் நியூஸை நீங்கள் திரிச்சு போட விட வேண்டாம். அதுல ஏதாவது தத்துவம் இருந்தா தத்துவத்தை எடுங்கோ. உண்மையில நடந்ததோ இல்லையோ அது வேற விஷயம். அப்படித்தான் நான் எடுக்கின்றேன். மகாபாரதம் உண்மையில் நடந்ததா நடந்தது அதை நான் கேட்பது இல்லை. அதுல என்னென்ன படிப்பினை இருக்கின்றதோ அதைத்தான் எடுக்கணும். இன்னொரு விஷயம், இந்த பொய் என்று சொல்றது பிறரை வஞ்சிப்பதற்காக சொல்றோம். அந்த நாங்கள் ஒரு மாயை மெய்யின் எடுத்துக்கொள்வது தன்னை வஞ்சிப்பது தான். நீங்க மாயை என்று பார்த்தா சுய வஞ்சனை போட்டுக்கிறார்கள். அப்ப அதுல இருக்கிற வித்தியாசம் இருக்கிறது இல்ல. பொய் சொல்றது இன்னொருவரை வஞ்சிக்கிறது. அதெல்லாம் 2 வித்தியாசம். நன்றி. நன்றி. அடுத்ததாக வானாஜி மாஸ்டர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மன்னிக்க வேணும், எனக்கு இந்த கை போட இன்றைக்கு அது வரைய இல்லை. இருப்பினும் எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. இன்று சிறப்பாக தொண்டுகள் பல மேற்கொள்ளும் நன்மாறன் அவர்கள் தந்த பேச்சு மிக அருமையான பேச்சு. அவர் அடக்கமாக தனக்கு தமிழறிவு கிடையாது என்று சொல்லி வந்து பேசினார். ஆனால் எனக்கு இவ்வளவு காலம் விளங்காத ஒரு குரலை நல்ல முறையில எனக்கு புரியும்படி விளக்கி இருக்கிறார். அது உங்களோட தமிழ் அறிவை எடுத்து காட்டுதுன்றே நான் சொல்ல வேண்டும். அதுல என்னன்னு சொன்னால்,
நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு முடியாததை ஒருவர் செய்யக்குள்ள அவரை அறிவாளி என்று போற்றுவது மிக அருமையான ஒரு கருத்து. அதுதான் நோமலா மக்களிடையே தங்களுக்கு முடியாதது ஒன்றை ஒருவர் செய்த உடனே அவைகளை தூக்கி போற்றி அவர்களை கொண்டாடுவது அது வழக்கமான ஒரு செயல். அடுத்தது இன்று சரியாக அமைவது இன்னொரு நேரத்தில் அது சரியாக அமையாதது. அதனால்தான் அரசாங்கங்கள் எல்லாம் இதுகள் மாற்ற, அதுவும் ஒரு சரியான ஒரு கருத்து. சிறிய வயதில் சரியாக நாங்கள் நன்றாக பார்த்ததை போக போக அது இல்லை, அந்த நேரம் நாங்கள் எடுத்த முடிவுகள் அதுகள் எல்லாம் பிழையென்று கருதுவது அதுவும் மிகவும் சிறப்பாக இருந்தது. மேலும் இப்படி திருக்குறள்ல இருக்கிற வேறு கருத்துக்களையும் வடிவாக எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிகவும் நன்றி. அடுத்த கவிஞர் குகணேசன் ஐயா அவர்கள் சீமையிலிருந்து பேசுகிறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக. ஐயா, உங்கள் பேச்சு சிறப்போ சிறப்பு. உங்களை நான் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். நீங்கள் இதுவரை கூறிய குறளை விடுத்து இதே மாதிரியான ஒரு குறளை அவர் திருவள்ளுவர் கூறியுள்ளார். அதில் சில சிறு வித்தியாசம் உள்ளது. என்னென்றால், எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெற்பொருள் காண்பது அறிவு. அது முதல் தொடக்கத்தில் தான் மாற்றம் செய்துள்ளார். அதே நான் அதை கூறுகின்றேன் என்றால், சில வேளையில நாங்கள் ஒரு விடயத்தை பார்த்தால் நாங்கள் பார்த்தபடி விளங்குவது விளக்கம் அல்ல. அந்த பொருளுக்குள்ளே அந்த விடயத்துக்குள்ளே புகுந்து அதில் உள்ள நுட்பத்தை அறிவதுதான் மெய்யறிவு அல்லது மெய்ப்பொருள் அறிவு என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். நான் திருப்ப கூறுகின்றேன் அந்த குறளை. அதே ஒரே விதமான குறளான சற்று வித்தியாசம் உள்ளது. எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தொடக்கத்தில் தான் வித்தியாசம், மற்றபடி எல்லாமே ஒன்றுதான். அப்ப அவர் பொருள் கூறுபவர் என்ன கூறுறார் என்றால், யாதொரு பொருள் யாதொரு தன்மை உடையதாக தோன்றினாலும் அத்தோற்றத்தின்படியே கண்டறியாமல் அப்பொருளினுள் நின்று மெய்மையாகிய பொருளை காண்பதே மெய்யுணர்வாகும். அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை அக்குவேறு ஆணிவேறாக ஆராய்ந்துதான் அந்த மெய்ப்பொருளை காண முடியும். அது சொன்னபடியே மேலெழுந்த வாரியாக பார்த்தால் அதில் உள்ள பொருளை அறிய முடியாது என்பதுதான் திருவள்ளுவரின் கருத்து என்று நான் கூறி முடிக்கிறேன். நன்றி ஐயா. மிகவும் நன்றி. அடுத்த டாக்டர் சதாமன், நீங்க என்ன கூற விரும்புதா கூறுங்க. எனக்கு இந்த கம்ப்யூட்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கறோடைய நான் உங்களுக்கு ஹோஸ்டை மாற்றுவேன் சில நேரத்தில். கவனமாக இருக்கு. சரி, ஓகே, நீங்க என்ன பேசுறேன்னா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அருமையான கருத்து பகிரப்பட்டது, அருமையான பேச்சு, விளக்கங்கள் நன்றாக இருந்தது. நான் குறிப்பொண்டு கூற இருக்கிறேன். இந்த ஊடகங்களில் சிலர் காசு சேர்ப்பதற்காக படங்கள் வரும், பிள்ளைகளை கொண்டு அதுக்கு கேன்சர் காசு தேவை என்று போடுவீங்க. ஆனால் அதே படத்தை அதே ஆட்கள் 3 வருஷமாக பிள்ளை வளரையில் அதே படம் அதே இடம் அந்த பிள்ளைன்ற சைஸும் சேம், வந்த ஆட்களும் சேம், அப்படியே திருப்பி திருப்பி வருவார்கள். அப்ப யோசிக்கிறது இது என்ன மாதிரி வேலை ஹேண்டில் பண்றது. ஆனால் இப்ப கிட்டடியில ஒரு ஆள் ஒரு புத்தபிக்கு ஒரு இது போட்டிருந்தவர், தன்னுடைய தாய்க்கு குடல் கேன்சர் அண்டும் அதுக்கு தேவையான நிவாரணம் இதுகள் செய்யலாண்டும் ஹாஸ்பிட்டல் வீட்டை அனுப்பிட்டோம் தனக்கு உதவி செய்ய சொல்லி. அப்ப நாங்கள் உடனே யோசிக்கிறது எல்லாரும் பொய்யத்தான் சொல்லினோமோ உண்டு. ஆனால் பிறகு பார்த்தா நாங்கள் அந்த நம்பரை எடுத்து இந்த தளத்துல இருந்து ஸ்ரீகந்த ராஜாவேட்ட நம்பர் எடுத்து அவரோட நேர தொடர்பு கொள்ளைக்க அவர் சொன்ன பதில் என்னண்டா, அம்மா பாஸ்டவே. அது உண்மை சம்பவம், உண்மையாக நடந்தது. அவ அண்டோ முதல் நாளோ பாஸ்டவே. அப்ப இந்த எண்ணத்துக்காக சொன்ன உண்மையும் பொய்யும் ஆக்கள் கதைக்கிறதால சில நேரத்துல நாங்கள் தவறுதலாக மற்றவர்களை புரிந்து கொள்றோம். என்ன எல்லாரும் அதை செய்ய இல்லை, ஆனா சிலர் செய்யறதால. அப்ப நான் யோசிச்சேன், எண்ணத்துக்காக நம்பர் கேட்கினோம். நான் அடிக்கல, இது எனக்கு என் ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டும் தான் காசு அனுப்புறதுக்கு பார்த்து உதவி செய்ய. அதுல விசாரிக்க போன உடனே அனுப்புற காசு அனுப்பி இருக்கணும். என்னண்டா அவர்களுக்கு இப்ப தேவையான செலவுகளுக்கு பாவிக்கட்டும். அதைத்தான் நான் முக்கியமாக ஷேர் பண்ணணும்னு யோசிச்சேன். ஏனென்றால்
அப்படியே நாங்கள் ஐமிச்சப்படுறோம், என்ன சொல்லாமல் தேவையில்லாமல் ஒரு பிழையாக தவறுதலாக எடுக்கிறோம் ஆக்களை. எனவே அத்துடன் நிறுத்துகிறேன். ஜெயா கனடாவிலிருந்து சிறப்பான பேச்சு அருமையாக விளங்கப்படுத்தி உள்ளீர்கள். மிக்க நன்றிகள் நன்மாறன் மாஸ்டர். நன்றி, அருமையான பேச்சு. நன்றி. நன்றி. இப்போ டாக்டர் சிவச்சந்திரிகா நீங்க பேசுங்க. வணக்கம். நல்ல தலைப்பு. எப்பொருள் எத்தன்மையாயினும் எப்பொருள் காண்பது, அப்பொருள் காண்பது அறிவு என்பது. நான் என்னுடைய கருத்து வந்து அந்த ஒன்றை கண்டுபிடிக்க அழகாக நீங்கள் பேசி இருக்கிறீங்க. சிறப்பு, வாழ்த்துக்கள். காலம் பதில் சொல்லுகிறது. இப்ப இன்றைய காலத்துல என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு குரூப்பாக இருந்தால் என்னது பக்கமாக இவர்கள் செயற்பட்டால் அவர்கள் சொல்றதெல்லாம் சரி. எனக்கு இவர்கள் எந்த சைட்ல அவர்கள் இல்ல, இவர்கள் சொல்றது அப்படியான அவர்கள் சொல்வதெல்லாம் பிழை என்ற கருத்து போகிறது. மற்றது இன்றைய காலத்துல இது நடந்து வருது. இப்ப வீடுகளில என்ன செய்யணும்னா, இப்ப பிள்ளைகள் டெய்லி கம்யூனிகேஷன் இருந்தால் அவர்கள் தினமும் போறது வாரது எல்லாத்தையும் ஓப்பன் டோக்காக இருக்கணும். எல்லாம் கதைக்கணும். ஆனா நாங்கள் வளரும் போது நாங்கள் எல்லாம் பயம், நாங்க பிள்ளையும் விட மாட்டோம். சின்ன வயசுல வளரும் போது சில எல்லா விஷயத்தையும் கதைக்க விட மாட்டார்கள் உங்களை. ஆனா இந்த காலத்துல வந்து பிள்ளை எல்லாம் கதைப்போம், சகலது ஒன்றுமே கழிவண்டு இல்லை. ஏன்னா அப்படியான உலகம். இதுவும் கதைச்சு கொள்றதால, டெய்லி கதைக்கிறதால அந்த இது ஒரு பிரச்சனை இருந்தா நாங்கள் அதை கண்டுபிடிக்கிற சுகம் என்று என்னுடைய கருத்து. அந்த குயிக்கா கொண்டு போகலாம். கோர்ட்ஸ்ல வந்து ஒரு பிரச்சனை நடந்தால் இறுதியாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கடைசி கட்டத்துக்கு 7ஆம் கடைசியில போய் பைபிள்ல தான் அவர்கள் ஒரு நீதியான ஒன்றை தேடுகிறார்களாம் என்று நான் அறிஞ்சேன். இது என்னுடைய கருத்தை சொல்லி வந்து விடைபெறுகிறேன். உங்களுடைய கருத்து சூப்பராக இருந்தது. மிக்க நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நான் சில அறிவித்தலை சொல்ல இருக்கின்றேன். அதாவது எனக்கு கொஞ்ச நேரம்